கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். மாசி மாதத்தில் அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோல்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலாம் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுடைய ராசிநாதனை சனி பகவான். சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். இந்த மாதம் உங்களுடைய ராசியில் 5 கிரகங்கள் இருக்குது. 5 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன அப்படின்னா சூரியன், புதன், சுக்கிரன் 3 மாத கிரகங்கள், சனி மற்றும் ராகு மிச்ச 2 கிரகங்களும் இருக்குது வருட கிரகங்கள். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா சனி பகவான் இந்த மாதத்தில் மாசி மாதம் மாறுறார். அதாவது 6/3/2026 அன்றைக்கி உங்களுடைய ராசி ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனிக்கு போகிறார். அதனால் பார்த்தேன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாளாக மைண்டு பயங்கர ப்ரெஷரில் இருந்திருக்கும். அதாவது மென்டல் டிப்ரெஷன் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு, மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் அசிங்கப்பட வேண்டியது, அவமானப்பட வேண்டிய காலகட்டமாகலாம் இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் பொறுமையாக நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய மாறுதல் இருக்கும். உங்களுடைய ஏற்றங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் மட்டும் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் போகும்போது நிச்சயமாக பேச்சில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏதோ பார்த்தலையானால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியத்தையும் கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார் 2ஆம் இடத்துல. அதனால் பார்த்தலையானா படிப்பு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். அதுவே 9ஆம் அதிபதியும் போய் உச்சம் பெற்று போகிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போயிட்டு நீங்கள் நினச்ச போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார்.
உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி புத்திரஸ்தான அதிபதியை புத்திர காரகனே பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கூட்டுத் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டுத் தொழிலில் நண்பர்கள்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேனா வேலையில் ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதாவது 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார். முயற்சிகள் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் சம்பந்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்கள் அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள், மருத்துவர்கள், அதை தவிர இந்த எள்ளு எண்ணெய் அந்த மாதிரியான விஷயங்கள், தார், இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, என்ஜினியர்ஸு, அதுவும் சிவில் கான்ட்ராக்ட்ஸு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரியான இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளவு நாளாக பெரிய பிரச்சனைகளில் அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுடைய மன அழுத்தம் சற்று நிதானமாகி ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார். 12ஆம் இடம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுக்கு செலவுகள் சுப செலவுகள் இருக்கும். பண வருமானம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தாயின் உடல்நிலையும் சரி, தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு அமையக்கூடிய பாக்கியம். புதுசாக இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும்னு சொல்லணும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால், அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு 5/3/2026 6/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் நிச்சயமாக புதிய முயற்சி வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. சரி, இப்போ ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா, கோச்சார பிரகாரம் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தாலும் 7.5 சனி இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பிரத்யங்கரா தேவி போய் வழிபட்டுட்டு வாங்க. பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வர்றது பெரிய விசேஷம். அதே மாதிரி நரசிம்மரை போய் வழிபட்டு வாங்க. நரசிம்மரை போய் வழிபடுறது இந்த திரையோதசி, அதாவது சிவபெருமானுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலமாக சொல்லக்கூடியது. திரையோதசி சாயந்தரம் போய் அந்த சாயங்கால வேளையில் போய் அந்த தீபாராதனையை பார்த்துட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.